how in the last days there's going to be a lot of deception. கடைசி காலங்களிலே எப்படி அதிகமான வஞ்சனைகள் இருக்கும் என்பதை குறித்து தான் கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் வேத வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா என்று ஒப்புமைப்படுத்தி பார்க்க மட்டுமே வஞ்சனைக்கு பாதுகாக்கப்படுவார்கள். In the last 51 years that I've been a believer, I have discovered that a lot of things that many preachers preach are not according to scripture. நான் விசுவாசியாக இருந்த கடந்த 51 ஆண்டுகளாக நான் எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். அதில் அநேக பிரசங்கங்கள் வேத வார்த்தைக்கு ஒத்து இல்லை. And so many believers believe it because they don't know the scriptures. அநேக விசுவாசிகள் வேதத்தை அறியாதபடினாலே இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே நம்பிக்கொள்கிறார்கள். I can give you so many examples. நான் உங்களுக்கு எவ்வளவோ மாதிரிகளை உதாரணங்களை கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்தை மட்டும் கொடுக்கிறேன். How many of you know that in the New Testament there is not a single command to believers to pay their tithe? விசுவாசிகள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை கூட புதிய ஏற்பாட்டிலேயே முழுவதுமாக இல்லை என்று உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? The new covenant was established on the day of Pentecost. புதிய உடன்படிக்கை என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தாபிக்கப்பட்டது. The only time Jesus spoke about the tithe was in Matthew 23 when he was talking about the Pharisees and told them what to do. தசமபாகத்தை குறித்து இயேசு பேசின ஒரே ஒரு சமயம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசேயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். We are not Pharisees, we are not under the Old Testament. நாம் பரிசேயர்களும் அல்ல, பழைய உடன்படிக்கை கீழானவர்களும் அல்ல. But after the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு there is not a single commandment in the New Testament to pay the tithe. தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ஒரு சிறு கட்டளை கூட புதிய ஏற்பாட்டிலே இல்லை. The New Testament says we must give and give cheerfully. கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாடு. And if you can give cheerfully only 1%, 1% மட்டுமே என்னால் உற்சாகமாய் கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், that's all that God wants. தேவனுக்கு தேவையானதெல்லாம் அவ்வளவுதான். And if you can give cheerfully only 0, God doesn't want anything. உங்களுக்கு 0% தான் உற்சாகமாக கொடுக்க முடியும் என்று சொன்னால் தேவனுக்கு ஒன்று வேண்டாம். Now even though that is true, அது மெய்யாக இருந்தாலும் கூட, how is it that 99% of pastors are preaching the tithe? இன்றைக்கு எப்படி 99% பாஸ்டர்மார்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்கள்? Because they know that these lakhs of believers don't read the Bible. லட்சக்கணக்கான விசுவாசிகள் வேதத்தை வாசிப்பதில்லை என்பது பிரசங்கியார்களுக்கு தெரியும். So they can deceive them. ஆகவே அவர்களை வஞ்சிக்கலாம். And they can take their money and fill their pockets. இவருடைய பணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய பாக்கெட்டுகள் நிரப்பி விடலாம். Okay, let me tell you another thing related to money. பணத்தோடு கூட தொடர்புடைய இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Can you show me one place in the Bible where Jesus took a collection before he preached the sermon? ஏதாவது ஒரு இடத்திலே இயேசு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக இது போன்ற கூட்டத்திலே அவர் காணிக்கை வசூலித்ததாக நீங்கள் சொல்ல முடியுமா? Or took a collection before he conducted a healing meeting? அல்லது குணமாக்கும் கூட்டம் நடத்துவதற்கு முன்பதாக காணிக்கை வசூல் செய்த ஒரு இடத்தை காண்பிக்க முடியுமா? Or after a healing meeting? அல்லது குணமாக்கும் கூட்டம் முடிந்த பிறகாவது காணிக்கை வசூல் செய்தார்களா? Or இல்லாவிட்டால் can you show me one apostle who took a collection before or after a preaching meeting or healing meeting? பிரசங்கிக்கிற கூட்டமோ குணமாக்கும் கூட்டமோ முன்னமோ பின்னமோ அப்போஸ்தலர் யாராவது காணிக்கை வசூலித்ததாக நீங்கள் வாசிக்கிறீர்களா? Never. ஒரு காலம் இல்லை. Then how is it today in every Christian meeting there is a collection? ஆனால் இன்றைக்கு மட்டும் எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ கூட்டத்திலேயுமே காணிக்கை வசூல் செய்வது என்பது ஒரு வழக்கமாகி doesn't matter whether they are believers, unbelievers, anything. வருகிற விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ அது பொருட்டே அல்ல, காணிக்கை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார். There are people who go around with receipt books to collect money for Christian work. கிறிஸ்தவ ஊழியத்திற்காக யார் கொடுத்தாலும் சரி ரசீது கொடுக்கிறோம் என்று சொல்லி ரசீது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போகிறவர்கள் உண்டு. Did Jesus tell his disciples go with receipt books and collect money from people? ரசீது புத்தகங்களை வைத்து மக்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து அனுப்புங்கள் என்று இயேசு சொன்னாரா? Where did all this come from? இவைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது? The traditions of men, மனிதருடைய பாரம்பரியம், not in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே அல்ல. Let me show you a verse in the 3rd epistle of John. யோவான் நிருபம் 3ஆம் நிருபம் and verse 7. 7ஆம் வசனம். In the 3rd epistle of John, verse 7. யோவான் 3ஆம் நிருபம் 7ஆம் வசனம். It says, these servants of God went out for the sake of the name of Jesus
but receiving nothing, accepting nothing from the non-Christians. அப்போஸ்தலன் யோவான் 3ஆம் நிருபம் 7ஆம் வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். You know, that is how the early apostles served God. ஆதிகால அப்போஸ்தலர்கள் இப்படி தான் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று நீங்கள் They would not take one paisa from a non-Christian. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டார்கள். And I tell you, 90% of nominal Christians are not born again. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% பெயர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள். Not only here, anywhere. இங்கேயும் மட்டுமல்ல, எங்கேயும் சரி. You cannot take one paisa from them for God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க கூடாது. God wants your heart first and not your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய இருதயம் தான் அவருக்கு வேண்டும். But so many preachers are going around saying God wants your money first, he is not bothered about your heart. ஆனால் अनेक பிரசங்கியார்கள் சொல்றது என்னவென்றால் தேவனுக்கு உங்களுடைய பணம் தான் முதலாவது வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் இருதயத்தை கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால். God is not a beggar. தேவன் ஒரு பிச்சைக்காரர் அல்ல. But so many preachers have reduced God to a beggar. ஆனால் अनेक பிரசங்கியார்கள் இயேசுவுடைய தேவனை கீழாக கொண்டு வந்து பிச்சைக்காரன் என்ற நிலவரத்துக்கு அவரை ஆக்கி விட்டார்கள். And there are so many lakhs of Christians who blindly follow that. இதை குருட்டுத்தனமாக பின்பற்றக்கூடியதான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். That is only one area of deception. வஞ்சனையின் ஒரே ஒரு பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். Let me show you